திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பதவிக்கான கூட்டணி அல்ல, நாட்டுக்கானது என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வதற்கான பணிகளில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது திமுக. காங்கிரஸை தவிர மற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுவிட்டன. ஆனால் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகாமல் இருந்தன. மேலும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்கப்படும் எனவும் தகவல்கள் பரவின. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கமல்ஹாசன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் மக்களவைத் தேர்தலில் தானும் தனது கட்சியும் போட்டியிடவில்லை என கூறினார். நாட்டுக்காகவே திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன்.